Hi friends, welcome back to our channel. Today நான் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான் फ्रेंड्स. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து இப்படி வந்து மீட் பண்ணி நான் பேசுறதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றதை நான் சொல்லிடுறேன். क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கொஸ்டின் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பக்கமே வரவே இல்லை, நம்ம யூடியூப் பக்கமும் வரவே இல்லை. வருவோம் சும்மா ரீல்ஸ் நம்ம பார்ப்போம், நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது கிடையாது, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க வந்து நேரம் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின்றது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் ரிப்ளை பண்ண வந்து எனக்கு நேரம் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததுக்கு என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா லெட்டர் வச்சுட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ கொஸ்டின் எழுதிட்டு இருந்தேன் உங்களுக்காக. ஃபோன் வந்து ஒன்று தானே வச்சுருக்கோம் நம்ம, அதனால் ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஸ்வேதா ஆனந்த் அப்படின்ற நான் வந்து நோட் எழுதுறதுனால மேல் வச்சு போயிட்டு சும்மா ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஐடி நேம் வந்து நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க யார் யாருன்றது. ஸ்வேதா ஆனந்த் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ ஜுவல்லரி போட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தியமாக எனக்கு தெரியலைங்க, எவ்வளோ ஜுவல்லரி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே தெரிஞ்சாலுமே ஜுவல்லரியெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு, ஒருத்தவங்க சில பேர் கூட போடுவாங்க, சில பேர் கம்மியாக போடுவாங்க. எங்கள் அம்மாவால் என்ன முடியுமோ அதை போட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் என்னுடைய ரிப்ளை உங்களுக்கு. பாருங்கள், இப்படி தான் நான் வீடியோ எடுத்தாலே ஏதாவது ஒரு சத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் எனக்கு வீடியோ எடுக்கும்போது அப்படியே டென்ஷனாக ஆகும். நான் அப்படியே பீஸ்ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அப்படி ஒரு நாள் எடுக்க முடியறதே கிடையாது. எங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ரோட்டில் வண்டி போகிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், பஸ்ஸு இதெல்லாம் போகிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இங்கே வந்தோம் அப்படின்னா டிராக்டரு, அதுக்கப்புறம் ஏதாவது இந்த சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள், இந்த பானிபூரி இதெல்லாம் விற்றுட்டு வர்றாங்களா, அந்த பெல்லு சவுண்டு இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். சரி ஓகே, அதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து நம்மளுடைய கொஸ்டின்குள்ளே வந்துடலாம். அப்புறம் வந்து திவ்யா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், எங்களுக்கு வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் சுரேஷ் ஜோ கவி அப்படின்றவங்க வந்து அண்ணா நேம் என்னக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார். ரீதா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் ஏஜ் எவ்வளோ, உங்கள் ஹஸ்பண்ட் ஏஜ் எவ்வளோ, ரிப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே என்ன கேட்டிருக்காங்க, சந்தேகமாக தான் கேட்டிருக்காங்க, இவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ரிப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு. ஏஜ் நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏஜ் வந்து கேட்காதீங்க. ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா திருப்பி கமெண்ட் வரும், நீங்களே பண்ணலனாலும் வேறு யாராவது பண்ணுவாங்க. இவ்வளோ ஏஜ் தானே அவங்களுக்கு, அதுக்குள்ளே மேரேஜா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா 2 பேர் ஏஜையுமே கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு அவ்வளோ ஏஜ் உங்கள் ஹஸ்பண்டுக்கு, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ ஏஜ் தானா அப்படின்ட்டு எதாவது கேட்பாங்க கொஸ்டின். இது எதுக்கு நம்ம ஏஜை சொல்லாமல் இருந்துட்டு அந்த கொஸ்டினே வராதுல்ல. அதனால் எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன், ஏஜ் மட்டும் கேட்காதீங்க. நீங்களா ஒரு எண்ணிக்கையை வச்சுக்கோங்க, என்னை பார்த்து எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கோங்க. பிரபா வந்து கேட்டிருக்கா, என் ஃப்ரெண்டு தான் கேட்டிருக்கா, அபவுட் யுவர் மேரேஜ் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்கா. என்னுடைய மேரேஜ் லைஃப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா முன்னாடி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அந்தளவுக்கு வெளியிலலாம் விட மாட்டாங்க. லவ்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. எப்போயாச்சும் மீட் பண்ணணும், 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவோம். அதுக்குமே கெஞ்சி கதறி குத்தாடி அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லுவாங்க மீட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து அப்படி கிடையாதுல்ல, நம்ம நினச்ச நேரம் பார்த்துக்கலாம், நினச்ச நேரம் நம்ம பேசிக்கலாம், நம்மளுடைய விருப்பம். இதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா போட்டு நான் கெஞ்சணும், அப்போ தான் அதுக்கப்புறம் தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஒரு சைடு நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன் நான், அவ்வளோதான். அப்போ வந்து பேசுகிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நினச்ச நேரம் பேசிக்கலாம், நினச்ச நேரம் பார்த்துக்கலாம். அதனால வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான். பாண்டிச்செல்வி அது யார் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணு தான். ஒரு நாள் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன்ல, நீங்கள் கொஸ்டின் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்ல. அப்போ தான் வந்து நான் சாரீ கட்டி ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கு தான் என்ன இன்னைக்கு ஸ்பெஷலாக சாரீலாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் போர் அடிக்குதே அப்படின்றக்காக தான் கேட்டேனே, வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி உங்கள் ஃபேவரட் ஹீரோயின் யார், உங்களுக்கு எந்த ஆக்ட்ரஸ் பிடிக்கும் அப்படின்னு 3 பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஒரே இதுலேயே 3 பேர் கேட்டிருந்தீங்க.
எனக்கு அப்படிலாம் சொல்கிற அளவுக்குலாம் யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எஸ்கே பிடிக்கும். ஹீரோயின் நான் சொல்கிற அளவுக்குலாம் யாருமே கிடையாது. நம்ம தான் நம்மளுக்கு ஹீரோயின், எங்கள் அம்மா தான் ஹீரோயின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் பிரியா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், உங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாய், என்னுடைய ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்கீங்க. என்னுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டீஸ்வரி. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஹெல்த்தை நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். ராம்யோகா மகிழன் லவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுடைய அண்ணா அண்ணியோடைய ஃபேன்ஸ் போல் அவங்களுடைய நேம் தான் வச்சுருக்காங்க. ஹாய்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, சேஃபாக இருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி, சேஃபாக தான் இருக்கேன். லவ் பியூன் அப்படின்றவங்க வந்து லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் தங்கச்சி. இந்த கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கீங்க. லவ் ஸ்டோரி சொல்லுமா அப்படின்னு கேட்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காதல் கதைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ பெருசாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சிம்பிளாக ஒருத்தவங்க மட்டும் சொன்னதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஆனந்த் தமிழ் சுபாஷ் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்கூல் ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் வைங்க சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வைக்கிறேன். ஆனால் ஸ்கூல் ஃபோட்டோ இருக்கா என்னன்னு தான் தெரியலை. இருந்ததுன்னா நான் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்டோரி ஏதோ ஸ்டேட்டஸ் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரியில் ஒரு நாள் போடுறேன், இருந்ததுன்னா போடுறேன். வீடியோ வேணால் இருக்குது, ஸ்கூல் டயத்தில் எடுத்த வீடியோ. ஃபோட்டோ இருக்கா என்னது இல்லை, ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் அது இருக்கா என்னது இல்லை. ஆனால் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய ஃபோட்டோ இருக்குது. ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஆனந்த் தமிழ் சுபாஷ் அவங்க தான் கேட்டிருக்காங்க, ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆர்எம்பி அடிக்ட் வந்து சொல்லியிருக்காங்க, உன்னை பார்க்கணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆனால் நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு நாள் ஸ்ரீவியில் இருப்பேன், இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் இருப்பேன். அதனால் எங்கே இருப்பேன்னு தெரியாது. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு டிஎம் பண்ணிவிட்டு வாங்க, பார்க்கலாம். கீர்த்தி அவங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் மேரேஜுக்கு ஏன் ராம்யோகா லக்ஷோல் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் எத்தனை வீடியோவில் ஆன்சர் சொல்ல கீர்த்தி தெரியலை. என்னுடைய பழைய வீடியோஸை நீங்கள் எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லிவிட்டேன் ஏன் வரல அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு எனக்கு இல்லை அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா என்ன தெரியல, யூடியூப்பையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை போய் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையின் வழிகள் அப்படின்ட்டு ஒருத்தவங்க ஐடி அவங்க வந்து கேட்டிருக்காங்க, செக்கப்புக்கு எங்கே போகிறீங்க, ஸ்ரீவிஆர் மதுரை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவியில் வந்து நான் செக் பண்ணவே இல்லை, எல்லாமே எங்கள் ஊரில் தான் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செக்கப்புக்கு மட்டும் நான் அங்கே கரெக்டாக நான் போயிடுவேன். மீதி நாள் இந்த சும்மா காலேஜுக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்பேன், ஸ்ரீவியில் தான் இருப்பேன். முக்காசி இங்கே தான் இருக்கேன். அப்பப்போ வந்து நான் எங்கள் ஊருக்கு போயிடுவேன். பின்னரசி அவங்க வந்து கேட்டிருக்காங்க, வென் இஸ் யுவர் டெலிவரி டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெலிவரி டேட் வந்து சும்மா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் எடுப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டெலிவரி டேட்டு தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அப்போ வந்து ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்கேன் எடுக்க வந்து டெலிவரி டேட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டெலிவரி டேட் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மந்த் வந்து ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய மாமாவுக்கும் அந்த மந்த்து தான் பர்த்டே, அதனால் ஆச்சுன்னா சந்தோஷம். பார்ப்போம். ஆனால் டெலிவரி டேட் மாறும் அப்படின்ட்டு எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க, மகாக்கா வந்து சொன்னாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இனி செக்கப்புக்கு இனி ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் அடுத்து என்ன டேட் கொடுக்காங்க அப்படின்றது தெரியும். டெலிவரி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16 தான் கொடுத்துருந்தாங்க. அமர் வந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் இவளும் கேட்டிருக்கா, பாய் பேபி வேணுமா இல்லை கேர்ள் பேபி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கா. அவள் வந்து கேட்ட கொஸ்டின் நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் ஓகே தான். பட்டு மாமாவுக்கு வந்து பிடிச்சது பாய் பேபியா. பசங்க எல்லாம் கேர்ள் பேபி தானே கேட்பாங்க, நீங்கள் என்ன புதுசாக பாய் பேபி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க ஒரு ரீசன் வச்சுருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அதே சொன்னேன் அப்படின்னா சிரிப்பு வந்துடும். ஆனால் அவங்களுக்கு பாய் பேபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதான். இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற இல்லை, அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறது பையன் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், அவங்களுக்கு ஓகே தான். ஆனால் அவங்க ஆசைப்படுறது வந்து பாய் பேபி. அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது, பாய் பேபின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த சில பேர் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு வாரிசு வேணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து வேறு ரீசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைஸ்ரீ திவில் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஹவு மெனி மந்த் அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டீங்க. எனக்கு வந்து இவ்வளோ பேர் இந்த கொஸ்டினை கேட்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சில பேருக்கு நான் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதே தெரியாது. ஏன்னா நான் இன்னும் யூடியூப்பில் நான் சொல்லவே இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு, யார்கிட்டையுமே நான் சொல்லவே இல்லை. இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் நான் போய் சொல்லவே இல்லை எவ்வளோ மந்த் ஆகுது, எப்போ ப்ரெக்னெண்ட் ஆனு எதையுமே நான் சொல்லலை. இனிமேல் தான் அந்த வீடியோவே போடணும். இப்போ வந்து எத்தனை மந்த்துன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து 4th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு.
இனிமேல் தான் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வீடியோ வந்து இனிமேல் தான் போடணும். ஏன்னா அதையும் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக வீடியோ போடுறத அப்படியே கம்ப்ளீட்டாக நிறுத்தின உடனே கொஸ்டின் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு கொஸ்டின் வர்றது கிடையாது. இப்போ எனக்கு இருக்க பயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இருந்த வியூஸ் எல்லாம் போயிருமோ அப்படின்னு தான் பயம். நான் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டேன். அப்போ வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அதிகமாக தான் வியூஸ் எனக்கு வந்து தோணுச்சு. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு. அப்படி வியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போடல, நம்மளுக்கு வியூஸ் வராதோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து எனக்கு வந்து உடம்பு முடியலை. தைப்பொங்கலுக்கு கூட என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேவாக தான் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் அந்தளவுக்கு இல்லை. வீடியோ எடுக்க அவங்களுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா அவங்கள எடுக்க சொல்லிவிட்டு 2 பேர் வீடியோவில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தைப்பொங்கலுக்கு நம்ம மட்டும் எப்படி வீடியோ எடுக்க அப்படின்ட்டு அதையும் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து தைப்பொங்கலுக்கு முன்னாடி வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதனால் வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு உடம்பு முடியலை. அது போக இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வந்துருச்சு. பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே பிடிக்கல. எங்கே வெளியில் போகணுன்னாலும் அதுவும் எனக்கு பிடிக்கவே இல்லை. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, என்ன இவ்வளோ பரு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வீடியோவுமே எனக்கு எடுக்க சுத்தமாக மனசே வரல. என்னடா நம்ம ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு நானே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன். இப்போயுமே எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு வீடியோலக்குன்னு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா ஈவினிங் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபில்டர்லாம் போட முடியாது. லாங் வீடியோக்கு வந்து ஃபில்டர் போட முடியாது. போட முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் வந்து ஃபில்டர் போட மாட்டேன் லாங் வீடியோக்கு. ரீல்ஸுக்கு வந்து நான் ஃபில்டர் போட்டு தான் நான் எப்போயுமே வீடியோ எடுப்பேன். பிம்பிள்ஸ்னால வந்து முக்காசி என்னால் வீடியோ போட முடியலை. ஏன்னா எனக்கு சுத்தமாக மனசே வரல. பிம்பிள்ஸ் இவ்வளோ வச்சுட்டு நம்ம எப்படி வீடியோ போட அப்படின்ட்டு. ஏன்னா நான் காலேஜுக்கு போகும்போது கூட வருத்தப்பட்டுட்டே தான் போவேன். இவ்வளோ ஃபேஸில் பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டே தான் போவேன். அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியலை. இதுதான் ரீசன். எனக்கு உடம்பு முடியல. அப்பாவுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க அப்பா. இப்போ பரவாயில்ல, அப்பாவும் ஏதோ இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸாக இருக்கனால அதனால நான் வீடியோ போடல. இதெல்லாம் ஒரு ரீசனான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், கொஞ்சம் ஃபேஸில் வந்து அப்படி இருக்கவும் எனக்கு சுத்தமாக மனசு இல்லை, அதனால தான் போடல. இதுதான் கொஸ்டின். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம கிட்டத்தட்ட போட்டு 1 month கிட்ட ஆக போகுது வீடியோ போட்டேவும். சரி, கண்டினியூஸாக வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய பிம்பிள்ஸுக்கு தான் நான் என்ன சொல்யூஷனே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு எதனால் பிம்பிள்ஸ் இப்படி வருதுன்னே எனக்கு தெரியல. இதுக்கு எதாவது உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். ஆனால் அங்கே எங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு பிம்பிள்ஸ் வந்து இருக்கிற பிம்பிள்ஸ் போன மாதிரி தெரியுது. திருப்பி ஸ்ரீவி வந்தோம் அப்படின்னா திருப்பி புதுசாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருது. பிம்பிள்ஸாலேயே என்னுடைய பாதி வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு பிம்பிள்ஸ் வருது. இப்போல்லாம் வருது, திருப்பி ஊருக்கு போனோம் அப்படின்னா போகுது, திருப்பி இங்கே வந்தோம் அப்படின்னா வந்துடுது. இப்படியே தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. சரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. வீடியோ போடாதனால வீடியோ பார்க்காம செய்யாமல் அப்படிலாம் இருக்காதிங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நான் ஒருத்தி தான் வீடியோ எடுத்து போடணும். எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு ஆள் கிடையாது. இன்ஃபிஸ்டிக் வச்சு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. ஒன்று நம்ம வீட்டில் தான் எடுக்க முடியும், வெளியிலலாம் போய் எங்கேயும் எடுக்க முடியாது. அதுக்கெலாம் ஆள் வேணும். அவங்கள எடுக்க சொன்னால் எடுப்பாங்க, ஆனால் அவங்களே வீடியோக்கு வரமாட்டேங்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷையாக இருக்குது. வீடியோக்குள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வர்றது கிடையாது. ஆனால் அவங்க ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இந்த வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நானாகவும் அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேன். எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு நான் போய் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம கேட்கலாம், வாங்க வீடியோ எடுப்போம் அப்படின்னு கேட்டுடலாம். அவங்க வரமாட்டேங்க, நம்ம மட்டும் போய் வீடியோ எடுக்கணும் எதுக்கு அப்படின்ட்டு நானும் அவங்ககிட்ட கேட்குறது கிடையாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்க பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.